ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்கி ரெஸ்ட் அப்பதான் முடி கொட்டுற பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆகும். ப்ளஸ் நல்ல ஹெல்த்தியான ஹேர் க்ரோத் ஃபுட்டா எடுத்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது முடி கொட்டுறது நின்னு கத்தையா வளரக்கூடிய ஒரு ஹேர் மாஸ்க்க தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் எடுத்துக்கக்கூடிய பொருள் திருநீற்று பச்சிலை. இது அவ்ளோ மாயம் செய்யுங்க. இந்த இலைய விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கருவேப்பிலை மெலனின் பிரச்சனைகளுக்கு சரியாகும். இளநரைய வர்றத தடுக்கும். வந்த இளநரைய கருமையாக்கும். அடுத்தது தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் கெரட்டின் இருக்கு. நல்லா முடிய வலிமையா, அடர்த்தியா வளர வைக்கும். அடுத்து ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இது பொடுகு பிரச்சனைக்கு இஞ்சி நம்ம போடும்போது தோல் அரிப்பு, பொடுகு இதெல்லாம் கிளியர் பண்ணி குடுக்கும். அதனால ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு இதுக்கு மேலேயும் நீங்க தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய்ல அவ்வளோ ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. முடிக்கு சூப்பரா சில்கியா, ஸ்மூத்தாவும் இருக்கிறதோட இல்லாம நல்லா அடர்த்தியா வளர வைக்கும். கருவேப்பிலை அப்படித்தான் கருமைய கொடுக்கும். இளநரை வர்ற பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. திருநீற்று பச்சிலை. இந்த திருநீற்று பச்சிலை உங்க முடிய வளராத முடிய கூட நல்லா சூப்பரா அடர்த்தியா வளர வைக்கும். இதுவும் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இலைகள் மட்டும் எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இது கூடவே செம்பருத்தி பூ அல்லது இலைகள் சேர்த்துக்கோங்க. என்ட்ட இன்னைக்கு கிடைக்கல. அதனால நான் ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்ச செம்பருத்தி சீரம் யூஸ் பண்ணிக்கிறேங்க. இதுவும் நல்லா கருமையை கொடுக்கறதோட இல்லாமல் முடி சில்கியாக சாஃப்டாக இருக்குங்க. இது ஒன்றும் இல்லைங்க, செம்பருத்தி பூ, டீத்தூள், ஆளி விதை போட்டு காய்ச்சி வச்ச சிரம் தாங்க இது. எப்பப்போ எனக்கு செம்பருத்தி பூ இலைகள் கிடைக்காதோ அப்போ நான் இந்த சிரத்தை நான் யூஸ் பண்ணிக்குவேன். ப்ளஸ் குளிச்சுட்டு கூட குளிக்கும்போது கூட ஷாம்பூவில் கொஞ்சம் ஆட் பண்ணி கூட நான் குளிச்சுட்டு வருவேங்க. நீங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன். இல்லை எனக்கு செம்பருத்தி பூ கிடைக்கும், இலைகள் கிடைக்கும்னா இது கூடவே போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும். மருதாணி இலைகளை அரைச்சி எடுத்து வந்த மாதிரி இருக்கும். இதனோட வாசனை பார்த்திங்கன்னா கருவேப்பிலையோட வாசனை சுத்தமாகவே இருக்காது. திருநீற்று பச்சிலையோட வாசனை அவ்வளோ மணமாக இருக்குங்க. கமகமன்னு மணமாக இருக்கும். குளிச்சுட்டு வந்ததுக்கு பிறகும் அந்த மணம் தலையிலேயே இருக்குங்க. அவ்வளோதாங்க. இதையும் நீங்கள் ரெடி பண்ணி எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் யூஸ் பண்ணிட்டு வாங்க. வாரத்தில் 2 தடவையாவது இந்த மாஸ்க்கை போட்டு வாங்க. வளராத முடியும் வளர வைக்குங்க. டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்காது. முடி கொட்டுற பிரச்சனை இருக்காது. நல்லா அடர்த்தியாக ஹெல்த்தியாக சூப்பராக கருமையாக வளருங்க. நான் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.